திருச்சியில் சமூக செயல்பாட்டாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நேற்று அற்புதமா போகுங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை வந்து யார் பார்த்தாலும் இது எப்படி நடத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு கொஞ்சமா உட்காருங்க பண்ணுங்கிறதுக்காக இதுல வந்து நம்முடைய காந்தி மன்னர் அவர் வந்து முன்னுரையாற்றதும், வழக்கறிஞர் அவர்களும் முன்னுரையாற்றவும், அவரும் ஐயா முன்னுரையாற்றதும், தம்பியும் முன்னுரையாற்றவும், இங்கெல்லாம் முன்னுரையாற்றாங்க சதாங்களா. அப்புறம் வந்து இங்க வந்திருக்கிற இவரெல்லாம் பெரிய தலைவர் நம்மளுடைய இருந்தவர் இருக்கக்கூடியெல்லாம் என்னோட இருந்தவங்க எல்லாருமே இல்லை. நான் வந்து அந்த ஒரு வந்து முன்னுரை, அதாவது வந்து வரவேற்புடைய காந்தி மன்னராகவும் ஐயா தலைமை தாங்கவும், நான் சிறப்பு மற்றவங்களாம் முன்னுரையாற்றவும் நான் சிறப்புரையாற்றதான் நான் இருக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை வந்து முக்கியமா நான் சொன்னா இவங்கெல்லாம் வந்து அதிகமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் பேர் என்ன, ஊர் என்ன, என்ன செஞ்சிருக்கேன், என்ன செய்ய போறேங்கிறது வந்து எல்லாரும் ஒரு முன்னுரை பண்ணணும். அதுல புரியுதுங்களா? அந்த வகையில ஐயா அவர்களை வந்து தலைமை தாங்கி நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணியன், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. எல்லாரும் வந்து சைலண்ட்ல போட்டு இந்த காலம் வந்து நம்ம யாரு இருந்தாலும் சைலண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. சார், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கூட்டத்துல வந்து சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஐயா வந்து பல ஆண்டு காலமாக, எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில இருக்கும்போது பல ஆண்டு காலமா இருந்திருக்காரு. அதுக்காக அவர் உழைச்சிருக்காரு, பல கட்சிகள்லயும் இருந்திருக்காரு, பல தலைவர்களையும் உருவாக்கி விட்டுருக்காரு. குறிப்பா கிருஷ்ணசாமி ஐயா அவருக்கு உருவாக்குறது காரணமே இவர் தான். அதனால இவரை பத்தி நான் அதிகம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து வந்து நம்ம என்னன்னா என்ன செய்ய போறோம் அப்படின்றதுக்காக அடுத்த கட்ட நகர்வுக்காக நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்து சிறப்பு சொற்பொழிவு யாரு யார பேச இல்ல, அவர் வந்து வரவேற்புரை வந்து காந்தி வரவேற்புரை ஒரு தலைவருன்ற வகையில ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு அவரை வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னாக்க வரவேற்புரை ஆற்ற சொல்லி. சரிங்க சார். வந்து நம்மளுக்கு வந்து சிறந்து போய் இருக்கிறதுக்கு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் ஒற்றுமை இல்லாம. இந்த ஒற்றுமையை நம்ம இருந்தோம்னாக்க எதையும் சாதிக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. இன்னைக்கு இருக்க தலைவர்கள்ட்ட நம்ம விட்டு சொன்னாரு ஐயா பசுபதி பாண்டியன் சொன்னாரு. அது என்னை விட உங்களுக்கு தெரியும். ஆனா அவரு மாதிரி ஒரு தலைவர் வந்து சமுதாயத்துல இன்னைக்கு காலகட்டத்துல இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து அந்த மாவட்டத்துக்காரங்க நான் கேட்டேன். நான் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தை குடியிருக்கும் போது பல தலைவர்களை வந்து கேட்கும்போது அந்த தலைவர்கள்ல வந்து ரொம்ப உயர்த்தி பேசி இந்த சமுதாய மக்களை வந்து அரவணைத்து கொண்டு போறது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடந்து அது அரணா இருந்து செயல்படுறது அண்ணன் பசுபதி பாண்டியன் மாதிரி யாருமே இல்லை. இன்னைக்கு அவருடைய பேரை சொல்லி யார் நடத்தினாலும் கூட அவருடைய உருவத்துக்கு வேற யாருமே அந்த வழியில வந்து யாரும் போக முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஏன் வந்து ஒரு வீரமாகவும் விவேகமும் ஏன் இருக்கக்கூடாது? பசுபதி பாண்டியனை வந்து நம்ம உதாரணமா எடுத்து செஞ்சோம்னு சொன்னா அது நல்ல விதமான செயல்படுத்த முடியும் என்னுடைய கருத்து. அது வந்து சார் கூட பேசும்போது கூட அந்த வார்த்தையை சொன்னாரு. அவங்களுடைய கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முன்னால அடுத்த கட்டத்தை நகர்வுக்கு போவோம். அடுத்து வந்து எனக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வரவேற்புரை வந்து காந்தி அண்ணன் தலைவர் சொல்லுங்க. நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் கொஞ்சம் அரிசியா அறிமுகம். சரி, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காந்தியிலே தொடங்கட்டும். காந்தி நீ சொல்லு, உன்னை யாரு என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாருமே நீ பாட்டு ஐயா சொல்லுங்க. என் பேரு கணேசமூர்த்தி. எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம். நான் வந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். எனக்கு 20 வருஷமா வழக்கறிஞரா ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட சமுதாய வழக்குகள் வந்து நான் நடத்திருக்கிறேன். 2021 சமுதாய வழக்குகள் வந்து பிள்ளைமரங்களை 21 கேஸ் நான் தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்ல. அதுக்கப்புறம் தான் ஜான் பாண்டி எல்லாமே போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து சமுதாயத்துக்காக செயல்பட்டு இருக்கிறேன். எங்க ஊர்லயும் வந்து சமுதாயத்துக்காக நிறைய காலங்காலம்